மன்மத வணக்கம். எவ்வளோ கணக்கெல்லாம் போட்டு பார்த்தேன். எப்படி கூட்டி கழிச்சாலும் 4043. அது நமக்கு வர மாட்டேங்குது பாருங்கள். 5093 அப்படி தான் வருது கணக்கு. என்ன பண்ணுறது, சின்ன குழந்த சொல்ல தெரியாதில்ல. இந்த தற்குறிங்க கேட்குது, தற்குறின்றீங்க. எலெக்ஷன் வந்தப்போ இப்போ திரும்பவும் ரீஎலெக்ஷன் வந்தால் கூட, இடைத்தேர்தல் வந்தால் எங்ககிட்ட வந்து ஓட்டு எப்படி கேட்பீங்கன்னா, உங்ககிட்ட யார் கேட்டது? நாங்கள் கேட்டோமா? இல்லை நீங்கள் போடுறத தான் நாங்கள் ஏற்றுக்க முடியுமா? நீங்கள் தற்குறிகளுக்கு தானே போடுவீங்க. பைத்தியங்க என்னென்னவோ பேசுது. அந்த பைத்தியங்களுக்கு ஒன்று புரியல, நம்ம அதை புரிய வைப்போம். இப்போது சினிமாவில் நடிக்கிறாரு உங்கள் அண்ணொன்னே, சரியா? அவருக்கு வந்து சம்பளம் ஒரு 200 கோடியோ 400 கோடியோ தான் சம்பளம். இதே நிஜ வாழ்க்கையில் முதலமைச்சராக நடித்தா ஒரு 20,000 கோடி ரூபாய் சம்பளம் தரேன்னா, நீயாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் கூட தானே நடிப்போம். அதை தான் உங்கள் அண்ணன் பண்ணியிருக்காரு. அவர் கூட இருக்க ஒரு குரங்கு குட்டிங்கெல்லாம் நிறையா இருக்குல்ல, அதில் குடும்பத்தை கலைக்கிற குரங்குன்னு நான் சொல்லியிருக்கோம். பெரிய ஆக்டர் ஆகிட்டீங்க, ஸ்டார் ஆகிட்டீங்க, நல்லபடியாக எல்லாம் சிரி ஃபீல்டில் பெரிய ஆள் ஆகிட்டீங்க. உங்களோட சரித்திரத்தில் உங்களோட இதுவில் நீங்கள் முதலமைச்சராகவும் இருந்தீங்கன்னு உங்களுக்கு ஒரு பேர் வரும். அதனால் நாங்கள் ஆட்டு விற்கிற பொம்மையாக நீங்கள் இருங்க. நாங்கள் என்ன எழுதி கொடுக்குறோமோ அதை படிங்க. நாங்கள் பேச சொன்னால் பேசுங்க, பேச வேணான்னா பேசாதீங்க. உங்களுக்கு ஒரு பங்கு, எங்களுக்கு ஒரு பங்கு, முடிஞ்ச அளவுக்கு 6 மாதத்தில் சுருட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 கிராம் தங்கத்துக்கு பித்தளை, அதில் தங்கம் வந்து இருக்கா இல்லை செம்பில் தங்கம் இருக்கா தெரியல, அதுக்கு 17,000 1 கிராமுக்கு கணக்கு போட்டு அதில் கொல்ல. அப்புறம் மக்களோட வரின்னு சொல்லிட்டு அதில் கொல்ல எல்லாம் அடித்து எத்தனையாயிரம் கோடி சுருட்டியா அதில் வந்து ஒரு 20,000 ரூபாய், ஒரு 20,000 கோடி உங்கள் அண்ணன் வாழ்நாளில் சம்பாதிக்க முடியாது. அந்த அளவுக்கு சம்பளம் கொடுத்து முதலமைச்சராக நடிக்க வச்சுருக்குறாங்க, சரியா? இது தெரியாமல் மாங்க நெஞ்சில் அடிச்சுக்கின்னு மண்டையில் அடிச்சுக்கின்னு தற்குறிங்க கதறாதீங்க. அவர் எலெக்ஷனில் திரும்பவும் தோத்தா கவலைப்பட மாட்டார். ஏன்னா அவரோட சம்பளம் ஹை லெவலில் வாங்கிட்டார். அதனால் கவலைப்பட மாட்டார். நீங்கள் கவலைப்படாமல் இருக்க.